ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, வாட்ஸ்அப் மற்றும் இன்ஸ்டாகிராம் இது ரெண்டுத்தில் மெசேஜ் நீங்கள் மற்றவங்க அனுப்புகிறாங்க இல்லை டெலிட் பண்ணிட்டாங்க. ஸோ நீங்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி டெலிட் பண்ணிட்டாங்க. எப்படி அந்த மெசேஜை பார்க்குறது அப்படின்னு உங்களுக்கு தெரியல அப்படின்னா, ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கஷ்டமே பட தேவையில்ல. ஸோ 100% ஒர்க்கிங் ஆப் நான் ப்ரூஃபோட பார்த்தீங்கன்னா காட்ட போகிறேன். ஸோ இன்ஸ்டாகிராம்லேயும் சரி, வாட்ஸ்அப்லேயும் சரி, டெலிகிராம் எதுனாலும் ஓகே. ஸோ மெசேஜ் உங்களுக்கு வந்துட்டு அவங்க சப்போஸ் நீங்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி டெலிட் பண்ணிட்டாங்க, இல்லை சப்போஸ் நீங்கள் பார்த்த அப்புறம் கூட டெலிட் பண்ணிட்டாங்க, பட் அந்த மெசேஜ் அப்படின்னா உங்களால் ரெக்கவர் பண்ண முடியல அப்படின்னா எப்படி ரெக்கவர் பண்ணுறது அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து இந்த வீடியோ வந்து நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க. ஸோ வீடியோவில் போகிறதுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் டச் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ஆப் மட்டும் தான் ஏற்ற போகிறோம். ஸோ நீங்கள் இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப்பில் எதுவுமே லாகின் பண்ண தேவை, ஜஸ்ட் இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணால் மட்டும் போதும். ஸோ இப்போ நான் பாருங்கள் அன்சீன் மெசேஜ் அப்படின்னு டைப் பண்ணுறேன். இதோட லிங்க்கும் பார்த்திங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஜஸ்ட் ஓப்பன் பண்ணதுமே அதோட இன்டர்ஃபேஸ் பார்த்திங்கன்னா இப்படி தான் வரும். ஸோ லோட் ஆகிட்டு இருக்குது. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணு பார்த்தீங்களா. ஸோ கொடுத்ததுமே உங்களுக்கு எந்தெந்த ஆப்லேருந்து மெசேஜ் வருது, டெலிட் ஆகுதுன்னு சொல்லிட்டு அந்த ஆப் மட்டும் நீங்கள் டிக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இன்ஸ்டாகிராம் மெசேஜ் டெலிட் ஆகிடுச்சு, அதை ரெக்கவர் பண்ணணும் அப்படின்னா இன்ஸ்டாகிராம் சூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை வாட்ஸ்அப் மெசேஜை பார்த்தீங்கன்னா ரெக்கவர் பண்ணணும் அப்படின்னா வாட்ஸ்அப் சூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை டெலிகிராம் சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு டெலிகிராம் தேவை. ஸோ இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் ரெண்டு மட்டும் தான் தேவை. ஸோ இது ரெண்டு மட்டும் நான் சூஸ் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்களா, அதை கொடுத்துக்கோங்க. இல்லை வேறு ஏதாச்சும் மெசேஜர் ஆப் இல்லை இருந்துச்சுன்னா நீங்கள் அதையும் கிளிக் பண்ணிக்கலாம். இல்லை நிறைய ஆப்ஷன் பார்த்தீங்களா. ஸோ நமக்கு தேவையான ஆப் மட்டும் இதை சூஸ் பண்ணிவிட்டு ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம டிக் பண்ணிடலாம். ஓகே, க்ளோஸ் கொடுத்ததுமே பர்மிஷன் பார்த்திங்கன்னா கேட்கும் நம்மள்கிட்ட. ஸோ உள்ளே போய்ட்டு அந்த பர்மிஷன் அன்சீன் மெசேஜர் பார்த்திங்கன்னா ஆஃபில் இருக்கும். ஸோ நீங்கள் போய்ட்டு அலோவ் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அலோவ் கொடுத்து ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஆன் பண்ணிட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்தால் கீழே பார்த்திங்கன்னா பேட்டரி ஆப்டிமேஷன் ஸோ ஆன் பண்ண சொல்லும். எல்லாம் ஆன் பண்ணிட்டீங்கன்னா அலோவ் கொடுத்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் பார்த்திங்கன்னா ஓப்பன் இன்டர்ஃபேஸு. ஸோ இப்போ கீழே லாஸ்ட் இந்த ஆப்ஷன் வந்தீங்கன்னா உங்கள் செட்டிங்ஸில் என்னென்ன ஆப்ஷன் இருக்குதுலே காட்டும். இல்லை ரிசீவ் மெசேஜ் அப்படின்னு ப்ளூ கலர் டிக்கில் இருக்குது. ஸோ நீங்கள் ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா வராது, ஆன் பண்ணிக்கோங்க. கீழே பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்தெந்த ஆப் வேணும் அப்படின்னு மேனேஜ் மெசேஜஸ் இருக்கிற ஆப்பு. ஸோ அதில் போய்ட்டு மாற்றிக்கலாம். நீங்கள் வாட்ஸ்அப் மட்டும் வேணுமா இல்லை ஃபேஸ்புக் மட்டும் வேணுமா இதுன்னு சொல்லிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஷேர் ஆப்ஷன் இருக்குது. ஸோ அந்த ஷேர் பண்ணி அந்த ஆப் பார்த்தீங்கன்னா வேறு யாராவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு என்ன ஷேர் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மெசேஜ் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பில் எதுவுமே ரிசீவ் ஆகலை. இப்போ நான் வேறு மொபைல்லேருந்து என் மொபைலில் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் இல்லை இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா ஒரு மெசேஜ் பண்ணி உங்களுக்கு சாம்பிள் காட்டுறேன். ஸோ நீ அந்த மெசேஜ் உங்களுக்கு ரிசீவ் ஆன உடனே இந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா வந்துடும். ஸோ டெலிட் பண்ணால் கூட பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா அப்படியே மெசேஜ் இருக்கும். அதை லைவாக பார்த்தீங்கன்னா இப்போ நான் வேறு செல்லேருந்து மெசேஜ் பண்ணி இப்போ காட்டுறேன், பார்த்துக்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பில் ஒரு மெசேஜ் இல்லை, நீங்களே பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ நான் பேக் பண்ணிட்டேன். இப்போ பக்கத்தில் பார்த்திங்கன்னா இன்னொரு மொபைல் இருக்குது. ஸோ அந்த மொபைல்லேருந்து நான் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுறேன். பண்ணிவிட்டு மேலே பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வரும். அந்த மெசேஜை வந்து நான் இப்போ உங்களுக்கு அப்படியே அந்த இப்போ நம்ம ரீசெண்டாக ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா அன்சீன் மெசேஞ்சர் அந்த ஆப்பில் போய்ட்டு நான் உங்களுக்கு வந்து காட்ட போகிறேன். ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு இப்போ பார்த்திங்கன்னா நான் வாட்ஸ்அப் வேறு மொபைல்லேருந்து இப்போ நான் வந்து ஒரு மெசேஜ் ஒன்று ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பண்ண போகிறேன் நான். ஸோ நோட்டிஃபிகேஷன் எல்லாம் ஆன் பண்ணிட்டேன். மேலே நமக்கு மெசேஜ் வருது தெரியும் கிளியராக, வாட்ஸ்அப்லேருந்து மெசேஜ் வருது. இப்போ ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4-5 மெசேஜ் பண்ணிட்டேன். ஸோ மேலே எனக்கு பார்த்திங்கன்னா வந்துருச்சு, ஒரு 4-5 ஹாய்னு வந்துச்சு. இது நமக்கு தெரியும், நம்ம வாட்ஸ்அப்பில் இப்போ உள்ளே போய் நம்ம பார்ப்போம். ஓகேங்களா. ஸோ இந்த மெசேஜ் வந்துருச்சா. ஸோ உள்ளே போகிறோம் வாட்ஸ்அப்பில். ஸோ உள்ளே போனோமே சேட்டில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்த மெசேஜ் இங்கே இருக்குது. அந்த 5 ஹாய் இருக்குது பார்த்திங்களா. இதை வந்து இப்போ நம்ம அந்த ஆப்பில் போய் பார்க்க போகிறோம் எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, ஒர்க் ஆகுதா இல்லையான்னு சொல்லிட்டு. ஸோ நீங்களே பாருங்கள், எதுவுமே நான் பண்ணல, ஜஸ்ட் அந்த ஆப் மட்டும் நான் ஓப்பன் பண்ணுறேன். அன்சீன் மெசேஞ்சர் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள். ஸோ இந்த ஆப் தான். ஸோ நான் முன்னாடி கொண்டு வந்து வச்சுக்கிறேன். ஓகே, ஓப்பன் பண்ணிவிட்டேன். இப்போ நம்ம அந்த மெசேஜ் பார்த்திங்கன்னா இங்கே வந்துருச்சு. ஓகேங்களா. நான் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஸோ ஜஸ்ட் ஒரு ஆட் மட்டும் கேட்கும் ஒரு டைம் நீங்கள் மெசேஜ் ஓப்பன் பண்ணும்போது, ஒரு 5 செகண்ட்ஸ் ஆட் தான். இப்போ உள்ளே போகணுமே அந்த ஹாய்னு நான் அனுப்பின மெசேஜ் பார்த்திங்கன்னா இங்கே ரிசீவ் ஆகிடுச்சு. இப்போ இன்னொரு மெசேஜ் நான் அதே மாதிரி வேறு மொபைலில் வந்து அனுப்புகிறேன். அனுப்பிட்டு இப்போ பார்த்திங்கன்னா நான் டெலிட் பண்ணிடுறேன். ஓகேங்களா. ஓகே, நான் மெசேஜ் சாப்பிட்டே அப்படின்னு சொல்லிட்டு சும்மா அனுப்பியிருக்கேன். ஓகே, இப்போ வந்து நான் அந்த ஃபோனில் பார்த்திங்கன்னா டெலிட் ஃபார் எவ்ரி ஒன் அப்படிங்கிற ஆப்ஷன் பார்த்திங்கன்னா கொடுத்துட்டேன். ஒருவேளை நீங்கள் பார்த்துட்டிங்கனாலும் அந்த ஆப்பில் பார்த்திங்கன்னா பார்த்துக்கலாம். சப்போஸ் நீங்கள் பார்க்கல, டெலிட் ஃபார் எவ்ரி ஒன் வந்துருச்சு. இப்போ பாருங்கள் டெலிட் ஃபார் எவ்ரி ஒன். சப்போஸ் நீங்கள் இந்த டைமில் பார்த்திங்கன்னா பார்க்கல, மொபைல் கையில் இல்லைன்னா சேம் இப்போ நம்ம அந்த ஆப்பில் போய் பார்த்திங்கன்னா இருக்கும். ஓகேங்களா. அந்த ஆப் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ நமக்கு தெரியும் சாஃப்ட்வேர் மெசேஜ் வந்து நம்ம மேலே பார்த்தோம். பார்த்துட்டு வந்து டெலிட் பண்ணோம் பார்த்தீங்களா, சாஃப்ட்வேர்னு சொல்லிட்டு அந்த மெசேஜ் இருக்குது. சப்போஸ் நீங்கள் பார்க்கலனா கூட அந்த மெசேஜ் பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஆப்பில் பார்த்திங்கன்னா ஸ்டோர் ஆயிரும். ஸோ ஃபோட்டோவாக இருக்கட்டும், எதாவது லிங்காக இருக்கட்டும், எது டெலிட் பண்ணாலுமே இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஸ்டோர் ஆயிரும். ஸோ இது நீங்களாக டெலிட் பண்ணுற வரையும் இங்கே ரைட் சைடில் டெலிட் இருக்குது பார்த்திங்களா, நீங்களாக டெலிட் பண்ணுற வரையும் பார்த்திங்கன்னா இந்த ஆப்பில் வந்து டெலிட் ஆகுது. ஸோ நீங்களே டெலிட் பண்ணால் தான் இந்த ஆப்பை அன்இன்ஸ்டால் பண்ணால் தான் பார்த்திங்கன்னா டெலிட் ஆகும். அது வரையும் டெலிட் ஆகாது. ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் மெசேஜ் டெலிட் ஆகிடுச்சு இல்லை ரெக்கவர் பண்ணோம்னா ஒரு சூப்பரான ஆப்பு. இது தனியாக நீங்கள் இன்ஸ்டாகிராம் எதுவுமே லாகின் பண்ணிக்கலாம், ஜஸ்ட்டு ஆப் மட்டும் ஓப்பன் பண்ணி அலோவ் கொடுத்தாவே போதும். ஸோ எல்லா மெசேஜும் பார்த்திங்கன்னா இதில் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக இதே ட்ரிக்ஸ் தான் பார்த்திங்கன்னா இன்ஸ்டாகிராமுக்கும் அதே மாதிரி தான், டெலிகிராமுக்கும் அதே மாதிரி தான், வாட்ஸ்அப்புக்கும் அதே மாதிரி தான். ஸோ எப்படி ரெக்கவர் பண்ணுறது இந்த வீடியோ தெரிஞ்சுக்கணுங்க. இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். டாடா பாய்.